அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எத்திக்கல் சர்ஜன் டாக்டர் ஏகே ராஜேந்திரன் பேசுகிறேன். நாம் இப்போ கரண்ட்டில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸினுடைய டயட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த டயட் சம்பந்தமாக கடந்த சில எபிசோடில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக என்னென்ன உணவு வகைகளை அவங்க சாப்பிடலாம், என்னென்ன உணவு வகைகளை அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் தாராளமாக என்னென்ன உணவு வகைகளை அவங்க சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு கலோரிக் வேல்யூ தேவையான அளவு வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்காகத்தான் இந்த எபிசோடு நம்ம நடத்துகிறோம். இந்த மாடல் மீல் பிளான் அப்படிங்கிறது ஒரு மனிதன் சாதாரணமாக அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு ஒரு 1200லேருந்து ஒரு 1400 கேலரி தேவைப்படுது அப்படின்னா, அந்த கேலரிக் வேல்யூ எந்தெந்த பொருள்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு நம்ம அந்த மீல் பிளானை ஒரு மாடிஃபை பண்ணி அதை நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமை. அதைத்தான் இந்த எபிசோடில் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த மீல் பிளானு, இந்த மாதிரி சாப்பாடு டயட்டு அப்படின்னு வந்தாவே மக்கள் மத்தியில் ஒரு மித்து இருக்குது. எப்படின்னா, அது ஒரு காஸ்ட்லி அஃபேரு, அது அஃபோர்டபிலிட்டி அதிகமாக இருக்கும், அதை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, ஒன்றையும் போய் நம்ம வாங்கி இந்த மாதிரி செய்யணும், ஏதோ இருக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம இருப்போம், இந்த மாதிரி ஒரு டயட் பிளான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வரலாம். ஆனால் ஃப்ராங்காக சொன்னால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, சாதாரணமாக எல்லா வீட்டிலையும் என்ன காலையில் மதியம் நைட்டுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த ஐட்டத்தை வச்சே எல்லாருக்கும் ஒத்து வர்ற மாதிரி ஒரு மீல் பிளானை தான் நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஒரு நாளைக்கு காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு சர்க்கரை டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டு எப்படி எதெல்லாத்தையும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். எல்லோரும் காலையில் எழுந்த உடனே காஃபி டீ குடிப்பாங்க, தேநீர் குடிக்கிறது வழக்கம். அப்படி குடிக்கிறவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு காஃபியோ டீயோ சாப்பிடலாம். அந்த காஃபியோ டீயில் சர்க்கரை கொஞ்சம் கூட போடாமல் நம்ம சாப்பிட்றதா நல்லது. ஏன்னா சர்க்கரையை சேர்த்துனா கேலரி அதிகமாகி போடும். இப்போ ஒரு 40 கேலரி ஒரு காஃபி டீயில் இருக்குது அப்படின்னா, சர்க்கரையை சேர்த்துனா எவ்வளோ சர்க்கரை சேர்த்துறனோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு கூட கேலரி டீலேயே வந்துடும். அதனால் நம்ம சர்க்கரையை சேர்த்தாமல் நம்ம வெறும் காஃபி டீ அருந்துறது தான் நல்லது. அடுத்தது ஒரு 8 to 8:30 காலையில் 8 மணிலிருந்து ஒரு 8:30 மணிக்குள்ளே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம பிளான் பண்ணுறது நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம ஒன்று தோசை சாப்பிடலாம், இல்லை இட்லி சாப்பிட்லாம், இல்லை கோதுமை உப்புமா சாப்பிட்லாம். தோசைனா சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்துச்சுன்னா 2, இட்லி 2 ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி, அல்லது ஒரு கப்பு கோதுமை உப்புமா. இப்போது இதை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு 140லேருந்து 150 கேலரி வரலாம். இதுக்கு கூட சட்னி கூட வச்சுக்குவோம், சாம்பாரும் இருக்குது, அது ஒரு 100 கேலரி வரலாம். இப்போ நம்ம ஒரு கணக்கு தோராயமாக போட்டோம் அப்படின்னா, ஒரு மார்னிங் காஃபியிலிருந்து நம்ம சாம்பார், இட்லி, சட்னி இதெல்லாத்தையும் சேர்த்து முடிக்கிறப்போ ஒரு 250லேருந்து ஒரு 290 வரைக்கும் ஒரு கேலரி வரும். அது பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சரி, நம்ம இவ்வளவு கம்மியாக தான் சாப்பிட்றோமே, இது பசி தாங்குமா அப்படிங்கிற ஒரு ஐயம் எல்லாத்துக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், 11 மணியை போல் கொஞ்சம் பசி வர்ற மாதிரி இருக்குது லஞ்சுக்கு முன்னாடி அப்படின்னா, நம்ம பட்டர் மில்க்கு மோர் குடிக்கலாம். அந்த மோர் குடித்ததுக்கப்புறம் நம்ம கூடவே ஒரு ஃப்ரூட், அதாவது கம்மியான அளவு தான், ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஒரு 2 துண்டு 3 துண்டு, ஒரு ஹாஃப் ஆப்பிள், ஸ்மாலாக இருக்கிற ஆப்பிள் ஒரு 1/2 ஆப்பிள் எடுத்து அதை நம்ம சாப்பிட்லாம். இப்போ அந்த மோரில் நமக்கு ஒரு 30-40 கேலரி, இந்த ஆப்பிளில் ஒரு 60 கேலரி, இதெல்லாம் நமக்கு அடிஷ்னலாக சேரும், ஒரு 100ன்னு வச்சுக்கலாம் அந்த நம்ம 11 மணிக்கு சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸில். அதுக்கப்புறம் நமக்கு இந்த 12:30 மணியிலிருந்து 1 மணி அந்த பீரியடில் நம்ம லஞ்ச் பிளான் பண்ணிக்கலாம். லஞ்ச் எப்போவுமே சவுத் இண்டியன் நிறையா ரைஸ் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க
அதனால் வந்து ஒரு 200 கேலரி வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ரைஸ் வந்து 1 கப்பு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரைஸ் வந்து கூட வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் எடுக்கலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து க்ரீன்ஸு, வெஜிடபிள்ஸு இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதில் கேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 40 போல் இருக்கலாம். தென் கூட சாம்பார், ரசம் இது ஒரு 100, 150 ரெண்டும் சேர்ந்து வரும். ஸோ உங்களுக்கு ஒரு 350, 400 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு லஞ்ச் வந்து நமக்கு முடிஞ்சிட போகுது. இப்போது நான்வெஜ் பிரியர்கள் இருக்கலாம். அவங்க வந்து வாரத்துக்கு வந்து ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து நான்வெஜ்ஜு நம்ம என்ன அளவு சொல்கிறோமோ அந்த அளவு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிக்கன் ஒரு 2 பீஸோ 3 பீஸோ அல்லது வந்து 2 துண்டோ 3 துண்டு ஃபிஷ்ஷு, கூட வந்து உங்களுக்கு வந்து எக்கு வந்து வெள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அது ஒரு 2 எக்கு வந்து சாப்பிட்லாம். இது ஒரு 3 நாளைக்கு வந்து வாரத்துக்கு சேர்த்திக்கலாம். இது எக்கு வந்து கேலரி கம்மியாக தான் இருக்கும், 35, 40 தான் இருக்கும். இது சிக்கன் இது ஃபிஷ்ஷு வந்து ஒரு 120 அந்த மாதிரி வரும். இதெல்லாம் சேர்த்துறப்ப வந்து லஞ்சுக்கு வந்து நமக்கு ஒரு 300, 350 அந்த ரேஞ்சில் 400 வரைக்கும் கூட வரலாம் இது இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டோம்னா கம்மியான அளவு தான் இருக்குது. ஈவினிங் போல் வந்து ஒரு பசி எடுக்க ஆரம்பிக்கும் டின்னருக்கு முன்னாடி. அதனால் அந்த சமயத்தில் வந்து ஈவினிங் வந்து நம்ம ஒரு வெஜிடபிள் சூப்பு அதை எடுத்துக்கலாம். அது ஒரு 80, 90 கேலரி வரலாம். அடுத்தது கொண்ட கடலை மாதிரி அந்த கடலை வந்து நம்ம வந்து வேக வச்சு அதையும் வந்து 1 கப்பு சாப்பிட்லாம். அது ஒரு 100 கேலரி வரும். இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டின்னர் வந்து 7:30 to 8 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து சப்பாத்தினா 2, இல்லை தோசைனா சின்னதுனா 3, இல்லை பெருசுனா 2 இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து நம்ம வச்சுட்டு கூட தால் சேர்த்திக்கலாம். அதுவும் இந்த சப்பாத்தி இந்த தோசை இதெல்லாம் வந்து ஒரு 150லேருந்து ஒரு 200க்கு வரலாம். இது வந்து இந்த தால் வந்து ஒரு 200 வரலாம், ஒரு 400 கேலரி இது வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம நைட்டுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் வந்து ஒரு மில்க்கு, அது வந்து ஒரு 40 to 50 கேலரி வரும். இதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு 1200லேருந்து 1400 கேலரி நமக்கு தேவை. அப்படின்னா அந்த கேலரிக்கு எல்லா ஐட்டமே நம்ம வழக்கமாக சாப்பிட்ற அந்த ஐட்டத்தை தான் வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இந்த ஐட்டத்தை வச்சுட்டு நம்ம ஒரு மீல் பிளான், மாடல் மீல் பிளான் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மீல் பிளானை வந்து நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு டேஸ்ட் இல்லை, ஒரு வெரைட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும். எப்படின்னா இப்போ நம்ம வந்து எதெல்லாம் தாராளமாக சாப்பிட்லாங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா, அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிற ஐட்டங்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் எங்கே வேணாலும் அதை வந்து சேர்த்திக்கலாம். ஆனால் அளவு இருக்குது, அந்த அளவில் சேர்த்துறப்ப நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும், டிஃப்ரெண்ட் வெரைட்டி கிடைக்கும். இது வந்து நமக்கு ஒரு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம செய்கிறது. சரி, இப்போ இந்த 1200லேருந்து 1400 கேலரியில் வந்து நம்ம வச்சுருக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, அதிகமான கேலரி அதிகமாகிறப்போ டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகும். எப்படின்னா கேலரி அதிகமாகிறப்போ ஃபேட் அக்குமுலேஷன் அதிகமாகும். ஃபேட் அக்குமுலேஷன் அதிகமாச்சுன்னா ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி அதிகமாச்சுன்னா டயபெட்டிஸ் வரும். டயபெட்டிஸ் வந்து வந்துச்சுன்னா டிசீஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு அளவில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஃபேட் அக்குமுலேஷனே இருக்காது, ஒபிசிட்டியும் இருக்காது, டயபெட்டிஸும் கண்ட்ரோலில் வரும். நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழலாம். உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும், லேட்டாக வந்து எம்டி ஆகும் ஸ்டமக்கு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஏன் நம்ம விடணும்? ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலாக நம்ம வச்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் சில நேரங்களில் வந்து மதியம் கண்ட்ரோலாக இருக்கும், நைட்டு கண்ட்ரோலாக இருக்கும். காலையில் வந்து ஒரு நல்ல ஆயில் அதிகமாக இருக்கிற பொங்கல் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு ஆயில் சொட்ட சொட்ட இருக்கிற வந்து இந்த வடை இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 300 அந்த லெவலில் இருக்கிற அந்த மார்னிங்கினுடைய கேலரி வேல்யூ வந்து 700, 800ன்னு ஆகி போயிடும் இவ்வளவும் சாப்பிட்டு முடிக்கிறப்போ. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் வந்து நான் கண்ட்ரோலாக இருக்கிறேன்னு நம்ம சொல்ல டயட்டை சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 2000, 2500க்கு மேலே போயிடும். எது ஒரு நாளினுடைய டே டு டேனுடைய கேலரிக்கு வேல்யூ. அப்படி அதிகமாச்சுன்னா நம்ம சொல்கிற அந்த ஃபேட் அக்குமுலேஷன், டயபெட்டிஸு, ஒபிசிட்டி எல்லாமே வந்துடும். இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதேவே மதியம் போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பிரியாணி வந்து அவங்க
கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லை நீங்களே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது நீங்கள் சாப்பிட்றீங்க. பிரியாணி சாப்பிட்டா வந்து நிறையா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய அந்த 400 420 அப்படிங்கிறது வந்து 720 அந்த மாதிரி அதிகமாகி போடும். அப்போது காலையில் நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டு மதியம் கண்ட்ரோல் இல்லாமல் நைட்டு கண்ட்ரோலில் நம்ம வந்தோம்னாலும் அது 2000 2500க்கு போய்ட்டு இது கண்ட்ரோல் இல்லாத ஒரு டயட் பிளான் தான். இதையவே விட்டுட்டு நீங்கள் நைட் எடுத்திங்கன்னா, நைட்டு வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, பீஸா சாப்பிட்றீங்க, பர்கர் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் ரொம்ப ரிச்சு, கலோரி அதிகமாக இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். ஸோ நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா எல்லா நேரம் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம்னா தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்படி நம்ம கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கேலரிக் வேல்யூ அதிகமாகிடும், ஃபேட் அதிகமாகிடும், தென் ஒபிசிட்டி ஆகிடும், டயபெட்டிஸ் வந்துடும். இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரலாம். எப்படின்னா, நம்ம வந்து சிறு வயதிலிருந்தே வந்து நல்லா வந்து பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களையும் வந்து நம்ம சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்கிறது, நம்ம வந்து இதிலிருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையும் வந்து சிறு வயதிலிருந்தே சாப்பிட்டீங்க. அப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை. ஆனால் இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சு. டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இல்லாமல் போச்சுன்னா லைஃப் த்ரெட்டனிங்காக வரலாம், உயிருக்கே ஆபத்தாகலாம். நம்ம முன்னாடி நல்லா சாப்பிட்டோம், இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்கிறனால நம்ம ஒரு கண்ட்ரோலாக கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான், சின்ன ஒரு கண்ட்ரோல் தான். அந்த மன கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சுகர் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும், டயட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து பழசையே நினச்சிட்டு இருந்தால் சுகர் வேல்யூ வந்து நமக்கு கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மேலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற இதை வந்து டயட்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ இந்த சாப்பாடு ஐட்டத்தை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், சிறுதானியங்களை வந்து கூட சேர்த்திக்கலாம் டயட்டில். சிறுதானியங்களை வந்து மதியத்துக்கு வந்து ரைஸு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சிவப்பு ரைஸ் இருக்குது, கருப்பு ரைஸ் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா இருக்குது, கம்பு, சோளம், திணை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது, ராகி இதெல்லாம் இருக்குது. இந்த சிறுதானியங்கள்லாம் ரொம்ப சத்துள்ள சிறுதானியங்கள். இதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அதில் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை அடை செஞ்சு சாப்பிட்லாம், ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம், களி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நீங்கள் சாப்பிட்றப்ப அதுக்கு காம்பினேஷன் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கம்பு அப்படின்னு சொன்னால் அந்த கம்பு அந்த கூழோடு சேர்ந்து கம்பு வந்து சாதமாக செஞ்சு அதில் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ராகியில் வந்து நிறைய ஐட்டம் செய்வாங்க. ராகியில் வந்து நல்லா ரொட்டி செய்வாங்க, ராகியில் வந்து களி செய்வாங்க, ராகியில் புட்டு செய்வாங்க. இதெல்லாம் ஆயில் அதிகமாக இல்லாமல் போட்டு கூட நம்ம செய்யலாம். இந்த ராகி ஐட்டம் இருக்கிறதுல கூட வந்து கிராமங்களில் வந்து தயிர் சேர்த்து சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் வந்து கேலரிக் வேல்யூ அதிகமாக இல்லாமல் இருக்குதோ அந்த ஐட்டத்தை வந்து நம்ம சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிறது நம்மளுடைய திறமை. இதெல்லாம் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் தான். அந்த கண்ட்ரோல் பண்ணுறப்போ நம்ம பாடி வந்து நல்லாயிருக்கும். நம்ம பாடி நல்லா இருக்கிற சமயத்தில் நம்ம மனசு நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்தாலும் வந்து ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லைன்னா வந்து நம்ம டிசீஸோடு வந்து இருந்துட்டு எல்லா காம்ப்ளிகேஷன் வச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டே நம்ம உயிர் போகிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட இருக்கிற காலங்களில் வந்து நல்லபடியாக நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு போகிறதா நல்ல வாழ்க்கையாக இருக்கும். மேலும் சரி, இதெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த ஐட்டமெல்லாம் சொல்லிட்டாங்க, 1200 1400 கேலரிக்கு வந்து நம்ம சாப்பிடணும். சரி, ஓகே, இந்த கேலரிக்கு வேல்யூவில் முன்ன பின்ன வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். சரின்னு ஒரு மார்ஜினல் இது வந்து அதிகம் பண்ணிவிட்டு கூட நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சாப்பிட்றத வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தானே சொன்னாங்க, நான் வந்து 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், 4 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவேன், நைட்டு 12 மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு கரெக்டான கிளைசிமிக் லெவல், அந்த சர்க்கரை லெவலை ப்ளட்டில் நம்ம வச்சுருக்கிறப்ப தான் அது வந்து கண்ட்ரோல் ஆகி வரும். இப்போ நம்ம நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்டோம்னா அது கண்ட்ரோலுக்கு வந்து வராது. அதனால் வந்து ரெண்டாவது வந்து கண்ட்ரோலுக்கு வராட்டியும் பரவாயில்ல, நம்ம ரொம்ப நேரம் பசியோடு இருந்தால் என்ன ஆகும், பசி அதிகமாகிடும், சுகர் வேல்யூ குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற ஐட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நம்ம வந்து ஒரு சரியான நேரத்தை வந்து நிர்ணயம் பண்ணி அந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையான இந்த அளவில் கலோரிக் வேல்யூவில் நம்ம சாப்பிட்டோம்னா இனி வரும் காலங்களில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நம்ம பாடி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம வந்து அந்த டிசீஸோட கண்ட்ரோலுக்கு நம்ம போகாமல் நம்ம கண்ட்ரோலுக்கு டிசீஸை கொண்டு வந்துட்டோம்னா டிசீஸ் கண்ட்ரோலாக இருக்கும், நம்ம பாடி வெயிட்டும் கரெக்டாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க. ஸோ வெல்த்து, உண்மையான வெல்த்தை வந்து ஹெல்த்து தான். ஹெல்த் இருந்துச்சுன்னா நம்ம வெல்த்தை வந்து சாதாரணமாக எப்படி வேணாலும் நம்ம சம்பாரிச்சிடலாம். அதனால் நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பேணி காப்பாற்றுவோம்.
அந்த ஹெல்த் நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களும் நம்ம பாதுகாக்கலாம், பேர குழந்தைகளும் பாதுகாக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கையை லீட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் வாழ்க்கையில். இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, பக்கத்து வீட்டார், அக்கம் பக்கத்தார், மேலும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பிரயோஜனமாக இருக்கும். அவங்களுக்கும் இதை கொடுங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். இந்த கம்யூனிட்டி, இந்த சொசைட்டி இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணி நல்லா இருந்தாங்கன்னா அதுதான் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.